ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு ஒரு தாந்திரிய பரிகாரம் சொல்கிறேன். வாழ்நாள் முழுக்க இது உங்களுக்கு நல்ல ஒரு வளத்தை கொடுக்கும், செல்வத்தை கொடுக்கும், கஷ்டத்தை தீர்க்கும், கவலையை போக்கும். அதாவது எப்படின்னா, ரூபா நோட்டுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது. நான் அந்த வீடியோ மற்ற ராசிகள்லாம் போட்டுட்டேன், மகரத்துக்கு போடலை. சரி, இன்றைக்கி போட்டுருவோம் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் தான் போடுறேன். அதாவது எப்படின்னா, 20 ரூபா நோட்டை வச்சு ஒரு சின்ன பரிகாரம் பண்ணணும். 20 ரூபா நோட்டுங்கிறது சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ளது. 2ஆம் நம்பரு. சந்திரன் மிதுன ராசிக்கு எதிர் வீட்டுக்காரகன், அதாவது ராசிக்கு எதிர் வீட்டுக்காரகன். ஒரு நல்ல அமைப்பை கொடுக்குறவர் தான். ஏன்னா மகர ராசியில் இருந்தார்னா தான் சொந்த வீட்டே பார்ப்பார். எப்போயுமே தான் சொந்த வீட்டை பார்க்குற கிரகம் ஒரு இடத்துல நல்லா இருக்கும். அதன்படி பார்த்தோம்னா சந்திரன் மகரத்தில் இருக்கும்போது நல்ல மனநிலையில் தான் இருப்பார். அது வளர்பிறை காலத்தில் இருக்கும்போது மிகச்சிறப்பாக இருப்பார். இப்போ வர்ற அமாவாசை, வருகிற அமாவாசை சந்திரமங்கல யோகம் ராசியில் தான் நடக்குது. திருவோண நட்சத்திரத்தில் தான் நடக்குது. மாதம் அமாவாசை திங்கக்கிழமை நடக்குது. அன்றைக்கி திங்கக்கிழமை ஒரு காரியம் பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அமாவாசை அன்றைக்கி சில காரியங்கள், முக்கியமான காரியங்களை பண்ணலாம். சரியா நேயர்களே? ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க, எல்லோரும் செய்யணும் கிடையாது. போனானய அமாவாசை, போனாயன அமாவாசைன்னு இதுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. சித்த யோகம்தான். அமிர்த யோகம் இருக்குது, அதுக்கு சித்த யோகம். 16/2/2025 மாசி மாதம் 4ஆம் தேதி திருவோண நட்சத்திரம். இது ஒரு நல்ல முக்கியமான அமாவாசையாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி நல்ல நாள், சக்தி வாய்ந்த நாள், திங்கள் கிழமை, சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ள நாள். இந்த பரிகாரத்தை திங்கக்கிழமை தான் செய்யணும். அமாவாசை அன்றைக்கி செய்யலைன்னா அடுத்த திங்கக்கிழமை செய்யுங்க. அது சிலையதம் தான். ஏன்னா அடுத்த திங்கக்கிழமை வளர்பிறை வந்துடும். சரியா? வளர்பிறை திங்கக்கிழமையும் செய்யலாம். சரியா நேரில்? அடுத்த திங்கக்கிழமை எந்த டேட் சார் வருது அப்படி பார்த்தோம்னா 23ஆம் தேதி வரும். மாசி 11ஆம் தேதி 23 அன்றைக்கும் நீங்கள் செய்யலாம். சரியா? ஒன் பை ஒன்றா சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. எதோ சந்தேகம் பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இது ஒரு தாந்திரிய பரிகாரம் சொல்ல முடியாது, வழிபாடு தான். பரிகாரங்கிறது ஒரு வேதியர் புரோக்கரை வச்சு செய்கிறது. குளம், ஆறு, குளம், கோயிலில் வச்சு செய்கிறது. இது நம்ம வீட்டிலே செய்கிறது தான். சரியா நேர்களே? இதை என்ன பண்ணுறீங்கன்னா, திங்கக்கிழமை காலையில் கடைக்கு போங்க, பலசர கடைக்கு போங்க. போய் ஒரு பால் பாக்கெட்டு இல்லைன்னா பாசி பருப்பு வாங்க. பாலில் சந்திரன் இருக்கிறாரு. இல்லைனா அரிசி வாங்க, பச்சை அரிசி வாங்க. பச்சை அரிசியில் சந்திரன் இருக்கிறாரு. இல்லைனா மில்க் ப்ராடக்ட் எதனாச்சும் வாங்கிக்கலாம். குழந்தைகளுக்கு தேவையான மில்க் ப்ராடக்ட் வாங்கினாலும் அதில் சந்திரன் இருக்கிறாரு. சந்திரன் ஆதிக்கம் உள்ள பொருட்களை வாங்கலாம். எனக்கு தெரிஞ்சு பால் பாக்கெட்டு சிறப்பு. ஏன்னா காலையில் எல்லார் வீட்லேயும் நம்ம காஃபி டீ போடுவோம். அதனால் ஒரு பால் பாக்கெட் வாங்கிடுங்க. திங்கக்கிழமை காலையில் 6 to 7 போய் வாங்கிட்டு வந்துடுங்க. ஒரு 100 ரூபா கொண்டு போங்க. 100 ரூபா கொண்டு போய் ஒரு 40 ரூபாய்க்கு பால் பாக்கெட் வாங்கிட்டிங்கன்னா மீது 60 ரூபா கொடுப்பாரு. 60 ரூபா கொடுக்கும்போது 20 ரூபா வர்ற மாதிரி வாங்கிக்கோங்க. அவங்கக்கிட்ட இருந்து 20 ரூபா நமக்கு பேலன்ஸ் வர்ற மாதிரி வாங்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த 20 ரூபாயை வச்சு தான் நம்ம பூஜை பண்ணணும். வீட்டில் இருக்க 20 ரூபாய் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா கடையில் இருந்து வரணும், இல்லைன்னா வெளியே இருந்து வரணும். அதில் தான் நமக்கு ஒரு சக்தி வரும். அது குறிப்பாக பலசரக்கரை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, பால் பூத்து, இதிலேருந்து வருகிற கடையில் ஒரு சக்தி இருக்கும். பால் பூத்துலேருந்து வருகிற ரூபா நோட்டில் சந்திரனோட ஆதிக்கம் அப்படியே இருக்கும். சந்திரன் சுக்கிரன் 2 பேருடைய ஆதிக்கம் அப்படியே இருக்கும். பலசர கடையிலேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பலசர கடையில் போய் பச்சரிசி 1 கிலோ வாங்குறீங்க, ஒரு 60 ரூபா ஆகும். மீதி 40 ரூபா கொடுக்கும்போது 2 20 ரூபா நோட்டில் ஒரு 20 ரூபா நோட்டு உங்கள் பூஜைக்கு வச்சுக்கலாம். அந்த பச்சை அரிசியில் சந்திரன் இருக்கிறாரு. பொதுவாக பலசர கடையில் ஒரு முக்கியமான இடமா பார்க்கப்படுகிறது. கோயில் குளத்துக்கு போகாதவங்க பலசர கடைக்கு அடிக்கிற போனாலே நவக்கரங்களுடைய தாக்க வெகுவாக குறையும். உங்கள் கையால் போய் பலசர கடையில் பலசருக்கு சாமான் வாங்கணும். அரிசி வாங்கினீங்கன்னா சந்திரன் இருக்கிறாரு. கோதுமை வாங்கினீங்கன்னா சூரியன் இருக்கிறாரு. தோரம்பருப்பு வாங்கினீங்கன்னா செவ்வாய் இருக்கிறாரு. நான் கொஞ்சம் வருஷப்படுத்துகிறேன், பொறுமையாக கேளுங்க. இதெல்லாம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். சில பேர் நம்ம கையிலேயே வச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்கிறாங்க. அதாவது உள்ளங்கையில் வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையிறாங்க. பாசிப்பருப்பு வாங்கினீங்கன்னா புதன் இருக்கிறாரு. சுண்டக்கடலை வாங்கினீங்கன்னா, கொண்டக்கடலை வாங்கினீங்கன்னா குரு பகவான் இருக்கிறாரு. மொச்சையில் சுக்கிரன் இருக்கிறாரு. நல்ல எண்ணெயில் சனி பகவான் இருக்கிறாரு. உளுந்தம்பருப்பில் கேது ராகு இருக்கிறாரு. கொள்ளில் கேது இருக்கிறாரு. ஸோ எல்லா நம்ம சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற அனைத்து பொருள்களுமே நவக்கிரகங்கள் இருக்குது. இதை நம்ம கையால் அந்தந்த கிழமை அன்றைக்கி போய் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்களேன், அந்த தாக்கம் வெகுவாக குறையும். இப்போ ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் சரியில்லை. சனி பகவான் ராசிநாதன். அவர் ராசிக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 10 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசி லக்கணத்துக்கு சுப தொடர்பில் இருக்கிறார், சுப இடத்துல இருக்கிறார். 2ஆம் இடம் தனஸ்தானத்தில், 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில், 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம், 8ஆம் இடம் ஆங்கில ஸ்தானம், 12ஆம் இடம் அயன பயணப்பாட ஸ்தானத்தில். இந்த இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடாது. இருந்தாருன்னா அந்த ஆதிபத்தியத்தை கெடுப்பார். 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா பண பிரச்சனை இருக்கும். 4ஆம் இடத்துல இருந்தாருன்னா உடலில் முடியாமல் போயிடும். 7ஆம் இடத்துல இருந்தால் கணவன் மணி பிரச்சனை இருக்கும். 8ஆம் இடத்துல இருந்தாலும் வம்பு தும்பு வழக்கு, கடன் கப்பு இருக்கும். 12ஆம் இடத்துல இருந்தாலும் அலைச்சல் இருக்கும், விரயம் இருக்கும், ஊரில் தங்க முடியாது, வெளிநாட்டுக்கு ஓடுற மாதிரி இருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா,
இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா சனிக்கிழமை போய் ஒரு 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் இல்லை ஒரு 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் அப்படின்னு வாங்கிட்டு வரணும். சரியா? எள்ளு வாங்க முடியாது, எள்ளு மேக்ஸிமம் வந்து நம்ம வாங்கி அதை யூஸ் பண்ண முடியாது. கோயில் உலகத்துக்கு போனால் வாங்கிட்டு போகலாம். ஆனால் நல்லெண்ணெய் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி சின்ன சின்ன காரியத்தை அந்த தினங்கள் பார்த்து வாங்கினோம்னா நமக்கு வந்து பெரிய பிரச்சனையெல்லாம் குறையும். ரைட் நேயர்களே, நான் கொஞ்சம் கூடுதலாக சொல்லுவேன், பொறுமையாக கேளுங்க. ஏன்னா மகர ராசி நேயர்களுக்கு தெரியும் என்னுடைய அப்ரோச் எப்படின்னு தெரியும், நான் எப்படி பேசுவேன்னு. நான் கொஞ்சம் நீட்டி முழங்கினாலும் அதில் ஒவ்வொன்றிலையும் ஒரு அர்த்தம் இருக்கும். அது எதுக்குன்னா நீங்கள் நல்லா இருக்கணும், ஏதோ ஒரு வகையில் நல்லா இருக்கணும், ஏதோ ஒரு காரியம் பண்ணி நீங்கள் நல்லா இருக்கணும். அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் கொஞ்சம் கூடுதல் தகவலை சொல்லுவேன், தயவுசெய்து பொறுத்துக்கோங்க. ரைட் நேயர்களே, இப்போ வந்து திங்கக்கிழமை காலையில் பச்சரிசி வாங்குங்க, இல்லை பால் பாக்கெட் வாங்கிட்டு மீதி சில்லறை வாங்கிட்டு வந்துடுங்க. அதில் ஒரு 20 ரூபா நோட்டு ஒன்று கண்டிப்பாக வரும். அந்த 20 ரூபா நோட்டில் ஒரு எண் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குறிப்பிட்ட எண் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதிர்ஷ்டசாலி. எந்த எண் சார் வரணும் அப்படின்னா 786ன்னு வரணும், 786 786ன்னு இருக்கணும். 786 வந்துச்சுன்னா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அது ஒரு மதத்துடைய முக்கியமான நம்பர். 786 7 8 15 15 6 21 2 + 1 3 3ங்கிறது குருவினோட ஆதிக்கம். குரு தான் தனகாரகன். இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மக்களுக்குமே வந்து பொருளை கொடுக்குறது குரு பகவான் தான். பொக்கிஸ்தார், இறைவனால் படைக்கப்பட்ட பொக்கிஸ்தார் வந்து குரு பகவான் தான், தனகாரகன். அவர் தான் தனத்துக்குரியவர். அந்த நம்பர் வந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இல்லை சார் வேறு நம்பர் தான் வச்சுருக்குன்னா வச்சுக்கோங்க. இல்லைன்னா இன்னொன்று இருக்குது, அந்த நம்பரை கூட்டி பாருங்கள், அதில் இருக்கும். அடியான்கிட்டே 2-3 ரூபா நோட் இருக்குது. நான் கொஞ்சம் கடையில் 20 ரூபா 50 ரூபா நோட் வாங்கினேன்னா கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா 20 ரூபா நோட்டில் புதன் இருக்கிறாரு, 50 ரூபா நோட் 20 ரூபா நோட்டில் சந்திரன் இருக்கிறாரு, 50 ரூபா நோட்டில் புதன் இருக்கிறாரு, 500 ரூபா நோட்லேயும் புதன் இருக்கிறாரு, 200 ரூபா நோட்லேயும் சந்திரன் இருக்கிறாரு. இப்போ நம்மக்கிட்ட புழக்கத்தில் உள்ள நோட்டுகளே பார்த்தோம்னா 20 ரூபா 50 ரூபா 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா, இந்த 5 விதத்தில் தான் நோட்டுகள் புழங்குது. சரியா? மற்ற நோட்டு எதுவுமே கிடையாது. 1000 ரூபா 1000 ரூபா நோட்டை நிப்பாட்டிட்டாங்க, 2000 நோட்டும் கிடையாது. ஸோ இந்த 5 வகை நோட்டில் வந்து சந்திரன் இருக்கிறாரு. 20 ரூபா 200 ரூபாயில் சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்குது, 50 ரூபா 500 ரூபாயில் புதன் இருக்கிறாரு, 100 ரூபாயில் சூரியன் இருக்கிறாரு. ஸோ மொத்தமாக பார்த்தோம்னா இந்த ரூபா நோட்டுகளுடைய ஆதிக்கத்தை பார்த்தோம்னா சூரிய சந்திர புதன் இவங்க தான் இப்போ ஆள்றாங்க. நாணயம் மனித மதிப்பு வேல்யூ அப்படி பார்த்தோம்னா சூரிய சந்திர புதன். மகர ராசிக்கு எடுத்துக்கிட்டோம்னா 7 8 கூடையவனும் 6 9 கூடையவன் ஆதிக்கம் தான் இருக்குது. அப்படி பார்த்துட்டோம்னா வருஷப்படுத்திடலாம். 6 7 8 9 இந்த ஆதிக்கத்துக்குள்ள கிரகங்களுடைய ரூபா நோட்டு தான் இப்போ வந்து புழக்கத்தில் இருக்குது. இது வந்து ஒரு புது கருத்து, பொதுவாக சொல்கிறேன் நான். இதில் வந்து இப்போ சந்திரனை எடுத்துக்கிட்டோம். 20 ரூபா நோட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, 200 ரூபா நோட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எதனாச்சும் எடுத்துக்கலாம். சரியா? அந்த நோட்டில் வந்து 786ன்னு நம்பர் இருக்கணும். ஆனால் அந்த நோட்டு வெளியே இருந்து வரணும், பிறர் கையிலிருந்து வரணும். இல்லைன்னா அந்த நம்பருடைய கூட்டுத்தொகை 20ன்னு வரணும். சரியா? 20 11 இப்படி வரணும். அதை கூட்டினோம்னா கடைசியில் 2ன்னு முடியணும். சரியா? இருக்கும் 20ன்னு வரும். நான் என்கிட்ட 2-3 நோட்டு இருக்குது, ஆனால் நம்பர் சிறுசாக இருக்கும். 2 3 1 2 இப்படின்னு கூட்டுத்தொகை போட்டோம்னா 20ன்னு முடியும். அந்த 6 இலக்கை என்ன கூட்டி முடித்தோம்னா 20ன்னு முடிஞ்சிச்சுன்னா அந்த ரூபாய் கிடச்சிச்சின்னா ரொம்ப சிறப்பு தான். சரியா? ஸோ 2 சாய்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ நான் அந்த 6 இலக்கை என்னுடைய கூட்டுத்தொகை 20ன்னு முடியணும். இல்லைன்னா அதில் வந்து இந்த 786ன்னு நம்பர் வரணும். அந்த நம்பர் வந்து வரணும். ஒரு முன்னாடி வரலாம், இல்லைன்னா பின்னாடி வரலாம், நான் நடுவில் இருக்கலாம். ஸோ 786 அடுத்தடுத்து 3 நம்பர் வந்து அந்த ரூபா நோட்டில் இருந்துச்சுன்னா கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா கூடுதல் அதிர்ஷ்டத்துக்காக ஒரு காரியம் செய்கிறோம், அதை வந்து சிறப்பாக செய்கிறோம். எந்த ஒரு காரியம் செய்யும்போதும் நம்மளால் முடிஞ்ச அளவு அதை கொஞ்சம் மெருகேற்றி செய்யணும். சரியா? அந்த அதிர்ஷ்டத்தை வந்து நம்ம வசப்படுத்தணும்னா அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் மெனக்கிடணும். திங்கக்கிழமை திங்கையோர சந்திரனுடைய உரையில் போய் சந்திரனுக்கு பிடித்த பொருளை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு நம்ம பூஜை பண்ணணும். சரியா? ரைட்டு. இப்போ வந்து அந்த ரூபாய் நோட்டை பற்றி சொல்லியாச்சு, அந்த இலக்கங்களையும் சொல்லிட்டேன் நான், அந்த நம்பரத்தையும் சொல்லிட்டேன் நான், அதிர்ஷ்டம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியாச்சு. இப்போ எப்படி சார் பூஜை பண்ணணும் அப்படின்னோம்னா திங்கக்கிழமை காலையில் உங்களுக்கு டைம் வந்து பார்த்தோம்னா எல்லோரும் வேலை வெட்டிக்கு போவீங்க. அதனால் உங்களுக்கு வந்து நான் சீக்கிரமாக சொல்லிடுறேன், 8 to 9க்குள்ளே பூஜையை முடிச்சிருங்க. பெண்கள் இருந்தாலே போதும், ஆண்கள் இருக்கணும் அவசியம் இல்லை. ஆண்கள் கடமைக்கு செய்யுங்க. வேலை வெட்டிக்கு போகிறது, தொழில் வியாபாரத்துக்கு போகிறதா கிளம்பிடுங்க. வீட்டில் இருக்க பெண்கள் செய்யுங்க, தாய்மார்கள் செய்யுங்க. குறிப்பாக வந்து தாய் சாணத்தில் இருக்கிறவங்க செஞ்சீங்கன்னா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்கள் வீட்டில் அம்மா இருந்தாங்கன்னா அம்மா செய்யலாம், மாமியார் இருந்தால் மாமியார் செய்யலாம், சித்தி பிரியமாக இருந்தால் அவங்க செய்யலாம். இல்லைனா அந்த காரியம் நடக்கும்போது அவங்க இருந்தால் பரவாயில்ல. 20 ரூபா நோட்டை என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 20 ரூபா நோட்டை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த நோட்டை நல்லா சுத்தம் பண்ணுங்க, பன்னீரை வச்சு துடைங்க, முன்பின் பன்னீரை வச்சு துடைங்க.
இந்த வீடியோவை பற்றி நிறைய பேர் போட்டுக்கிறாங்க. நான் இந்த வீடியோ நான் தான் போட ஆரம்பித்தேன். அதை பார்த்து மற்ற சேனல்லாம் போட்டுட்டாங்க. அதே மாதிரி தம்மையெல்லாம் போட்டு போடுறாங்க. ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். போடுறவங்களாம் போடட்டும். நம்ம கருத்தை சொல்லுவோம். அந்த பன்னீர் வச்சு தொடச்சிட்டு அதுக்கு சில பொருட்கள் அதில் வைக்கணும். சரியா, என்ன பொருட்கள் சார் வைக்கணும் அப்படின்னோம்னா, பச்சை கற்பூரம், ஏலம், கிராம்பு, அது போக பேர் சொல்லாதது வசம்பு, இந்த 4 அதில் வைக்கணும். சரியா நேர்களே, அது 4 வச்சு பூஜை பண்ணணும். பித்தளை தட்டில் வைக்கலாம், இல்லைன்னா கண்ணாடி பவுலில் வைக்கலாம். சரியா, கண்ணாடி பவுலில் உப்பு பரப்பிட்டு அதுக்கு மேலே வைக்கலாம். உப்பு சுக்குனோட ஆதிக்கமாக பார்க்கப்படுகிறது. ஸோ சுக்குனோட ஆதிக்கமாக பார்க்கப்படுறது நல்லது தான். கண்ணாடி பவுலில் வெறுமனே வைக்காமல் கொஞ்சம் உப்பை பரப்பிட்டு வைக்கலாம். இல்லைன்னா 2 வெத்தலை இருந்தாலும் வெத்தலை மேலே வைக்கலாம். வட்டவர் மேபி ரூபா நோட்டை பித்தளை தட்டிலையோ கண்ணாடி பவுல்லையோ சும்மா வைக்கக்கூடாது. கீழே 2 வெத்தலை இருக்கணும். சரியா, 2 வெத்தலை வைங்க. வெத்தலை எல்லா கடையில் கிடைக்கும். சரி, அதனால் வெத்தலை வச்சுக்கலாம். வெத்தலை மேலே ரூபா நோட்டை வைங்க. அதுக்கு மேலே நான் சொன்ன 4 பொருட்கள், வசம்பு, அதை பேர் சொல்லாத சொல்லுவான், சின்ன பீஸு, ஒரே ஒரு கிராம்பு, ஒரு மிளகு, ஒரு ஏலம், ஒரு பச்சை கற்பூர துண்டு, இதை வச்சுருங்க. பூஜை பண்ணுங்கள். பூஜைக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமான படத்தெல்லாம் வைக்கணும். அதுதான் ரொம்ப இதுதான் இப்போ முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். வீர கணபதி படம் வைக்கணும். மகர ராசினாலே பூஜை பண்ணும்போது வீர கணபதி இருக்கணும். அடுத்து அம்பாள் படம் இருக்கணும். மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன் படம் இருக்கணும். அடுத்து மகாலட்சுமி படம். சரியா நேர்களே. அடுத்து சித்தர்கள் படம் இருக்கணும். சித்தர்கள் படத்தை நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும். உத்திராட நட்சத்திரத்துக்கு கொங்கணா சித்தர், திருவோண நட்சத்திரத்துக்கு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள், அவிட்ட நட்சத்திரத்துக்கு திருமூலர், கண்டிப்பாக இவங்களுடைய ஃபோட்டோ இருக்கணும். சரியா நேர்களே, நான் மகர ராசிக்கு இந்த வீடியோ போடலைன்னு தான் நினைக்கிறேன். போட்டிருந்தேன்னா பரவாயில்ல. ஏன்னா நான் அதை சொல்லி ஏற்கனவே நீங்கள் பரிகாரம் பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்ல, இல்லைனாலும் புதுசாக எடுத்துக்கோங்க. நான் செக் பண்ணிக்கிறேன் போட்டிருக்கேனா இல்லையான்னு. மகர ராசிக்கு போடலை, இதுதான் முதல் பதிப்பு. சரியா நேரில் இந்த 4 படம் இருக்கணும். சித்தர் படம் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா சித்தர்களில் தான் குரு அருள் கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு பணம் அதிகமாக பொருளும்னா சித்தர்களுடைய சங்கல்பம் இருக்கணும், சித்தர் வழிபாடு இருக்கணும். அதுபோக இப்போ மகர ராசியில் குருதசை நடக்கிறவங்க சித்தர் வழிபாடு பண்ணணும். இந்த ஃபோட்டோலாம் வேணும்னா என்கிட்ட கேட்டுக்கோங்க. நிறைய நேரம் கேட்குறாங்க. இன்றைக்கி கூட நிறைய பேர் கேட்குறாங்க. காலையிலே அனுப்பிவிட்டேன் நான். அதனால் வீரகணபதி சித்தர்கள் படம்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட கேளுங்க, அனுப்பிவிடுவேன் நான். அடுத்து அந்த 20 ரூபா நோட்டில் 2 கிரகங்களோட ஆதிக்கம் இருக்குது. சந்திரன் இருக்கிறாரு 2ஆம் நம்பரில். அதுபோக கூடுதலாக 2 பேர் புதனும் குருவும் இருக்கிறாங்க. 20 ரூபா நோட்டு மஞ்சள் பச்சை கலந்துருக்கும். பச்சையில் புதன் இருக்கிறாரு, மஞ்சளில் குரு இருக்கிறாரு. ராசிக்கு 3 12 கூடிய குருவும் 6 9 கூடிய புதனும் இருக்கிறாங்க. ஸோ இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சந்திரன், குரு, புதன் இந்த 3 பேரோட ஆதிக்கம் அந்த 20 ரூபா நோட்டில் இருக்குது. அந்த 20 ரூபா நோட்டை வச்சு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்கும். கலஸ்தரம் நல்லாயிருக்கும், கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும், கொண்டு தொழில் நல்லாயிருக்கும், நண்பர்களால் நல்லாயிருக்கும், சொந்த பந்தம் எனக்கு நல்லாயிருக்கும், மனதால் நினைவால் நல்ல நிலைமையில் இருப்பீங்க, ஒரு மனசாக இருப்பீங்க, குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது, தேக ஆரோக்கியம் கை கொடுக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் பரிபூர்ணமான உதவி அப்படியே பண்ணுவார் மகர ராசிக்கு. அடுத்து புதன் 6 9 கூடியவன். உத்தியோகத்தில் யோகம் இருக்கும், உத்தியோகத்தில் முன்னேற்றம் இருக்கும், உத்தியோகம் தேடி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கும். சரியா நேர்களே. அதுபோக தகப்பன் வழி உறவு மொழியும் நல்லாயிருக்கும், அப்பாவுக்கு நல்லாயிருக்கும், அப்பா வழி பங்காளிகள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அப்பா வழி சொத்துக்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுக்கு பிற்காலத்தில் பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். இந்த பரிகாரத்தை ஒரு தடவை செஞ்சுட்டு அப்படியே அந்த ரூபா நோட்டை வீட்டில் வச்சிடலாம். அது அப்படியே இருக்கட்டும். சரியா, ஓகே நேர்களே. அதுபோக 3 12 கூடிய குருவுடைய அருளும் கிடைக்கும். தூரதேச அமைப்புகள் சாத்தியப்படும். ஏன்னா 12 9 வரதுனால வெளிநாட்டுக்கு போகணும் சார், நான் வெளிநாட்டு போகணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க. சரியா, இந்த பரிகாரத்தை வீட்டுக்கு முன்னாடியே செய்யலாம். வீட்டிலேயே பூஜை அறையில் வச்சு செய்யலாம். பூஜை அறை கன்னி மூலையில் இருக்கணும், இல்லைன்னா ஈசான மூலையில் இருக்கணும். மற்ற இடத்துல செய்யக்கூடாது. சார் மற்ற இடத்துல இல்லை சார், எங்கள் வீட்டு பூஜை அறை வேறு இடத்துல இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் அந்த மூலையில் உட்காந்துக்கோங்க. சரியா, அந்த படத்தை வச்சுட்டு அந்த மூலையில் உட்காந்துக்கோங்க. கன்னி மூலை அல்லது ஈசான மலை. கன்னி மூலைங்கிறது தென்மேற்கு, ஈசான மூலைங்கிறது வடகிழக்கு. இந்த 2 மூலையில் தான் செய்யணும். மேக்ஸிமம் தென்மேற்கு தான் நல்ல இடம். ஏன்னா தென்மேற்கு தான் மேடான இடம். மேடான இடத்துல தான் எப்போயுமே பூஜை பண்ணணும். பூஜை அறைங்கிறது மேடான இடத்துல தான் இருக்கணும். சில வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது வசதிப்படாது. சரியா, ஒத்த ரூமில் தான் இருப்பாங்க, புருஷன் முன்னாடி குழந்தை குட்டியோடு இருப்பாங்க, வசதிப்படாது. ஸோ அவங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த மூலையில் மட்டும் உட்காந்து நீங்கள் பண்ணுங்க. சரியா, சாமி பட பூஜை அறை வேறு பக்கத்தில் இருந்தாலுமே அந்த இடத்துல மட்டும் நான் சொன்ன 2 படத்தை வச்சுக்கிட்டு, அந்த பித்தளை தட்டை வச்சுக்கிட்டு, அது மேலே ரூபா நோட்டை வச்சுக்கிட்டு, மனசில் ஒரு சின்ன குத்து விளக்கங்களை ஏற்றி வச்சுக்கிட்டு பூஜை பண்ணுங்கள். சரியா, எப்பயுமே கன்னி மூலையில் சாமி படம் இருக்கணும். சார் எங்கள் வீட்டில் கன்னி மூலையில் சாமி படம் இல்லை சார் அப்படின்னு நினைக்கிறவங்க அங்கே ஒரு பீரோவை வச்சுருங்க, ஒரு வெயிட்டான பொருளை வச்சுருங்க.
அந்த பீரோ பக்கத்தில் செவத்தில் வந்து அப்படி 3 கோடு போடுங்க. சரியா? மஞ்சளில் ஒரு 3 கோடு போட்டு நடுவில் குங்குமம் வச்சுருங்க. சரியா? அதுவே போதும், அங்கே தெய்வம் வந்து உட்காந்துரும். சரியா? அந்த கன்னி மூலையில் அந்த கன்னியோட அனுக்கிரகம் கிடைக்கும். கன்னி மூலைங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. அதனால தான் கன்னி மூலை கணபதியே சொல்லியிருக்கிறாங்க. விநாயகருக்கு வந்து நிறைய பேர் இருந்தாலுமே கன்னி மூலை கணபதிங்கிறது வந்து ரொம்ப விசேஷமான விநாயகர். அனைத்து தோஷங்களும் தீர்ப்பார் கன்னி மூலை கணபதி. அதனால தான் கன்னி மூலையில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எங்களால் பூஜை ரூம் வைக்க முடியல சார், நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம், டக்குன்னு காலி பண்ண சொல்லிடுவாங்க, எங்கள் சூழ்நிலை அப்படி இருக்குன்னு நினைக்கிறவங்க கன்னி மூலையில், அதாவது தென்மேற்கு மூலையில் அந்த மேற்கு பக்க சுவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேற்கு பக்க சுவத்தில் கிழக்கு பக்கமாக என்ன பண்ணுங்கன்னா, மஞ்சளில் 3 கோடு போட்டுருங்க. மனசால் குளிச்சு சுத்தமாக மஞ்சளில் ஒரு 3 கோடு போட்டுட்டு நடுவில் குங்குமத்தை வச்சுருங்க. எல்லா தெய்வமும் அந்த வந்து உட்காரும். சரியா? நம்ம மனசு தான் கோயில். நெஞ்சமே கோயில், நினைவே சுகந்தம், பூஜை குல வராய் பராபரமே. ஒரு மனசாக நம்ம நினச்சி செஞ்சோம்னா தெய்வம் அப்படியே நிற்கும். இல்லாதவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, இழுப்பம்பூ சக்கரை அப்படிம்பாங்க. ஆமாம், அவங்ககிட்ட இல்லை, அவனுக்கும் தெய்வ கடாட்சம் வேணும், இறைவனை வழிபாடு பண்ணணும்னா தெய்வம் கண்டிப்பாக நிற்கும். நந்தனாருக்கு எப்படி நந்தி வழி விட்டு சிவனை காட்சி கொடுத்ததோ அதே மாதிரி நம்ம வீட்டுக்கும் வந்து இறைவன் நிற்பார். இன்றைக்கி நந்தி சொன்னே நான் வருது. இன்றைக்கி சனி பிரதோஷம். வாய்ப்பு இருக்கிறவங்க இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போங்க. சரியா? சனி பிரதோஷம். இந்த வீடியோ ஒரு 4 மணிக்கு வந்துடும். தயவுசெய்து 6 மணிக்கு கோயிலுக்கு போங்க. அடியனும் போகணும். கண்டிப்பாக போவேன் இன்றைக்கி நான். என்ன சொல்லிட்டேன் பார்த்தீங்களா? சொல்கிறது முக்கியமில்லை, நானும் அதை செய்யணும். பணிகள் 1000 இருந்தாலுமே கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போய்ட்டு நான் அந்த இறைவனை கும்பிட்டு வந்துடுறேன். நாளைக்கு சிவராத்திரி, அடுத்தடுத்து நல்லது வருது, கும்பிடுங்க. சரியா? நேரில் சிவராத்திரி உங்கள் ராசியில் தான் நடக்குது. நாளைக்கு வந்து ராசி உங்கள் ராசி தான். சரியா? இன்றைக்கே உத்திராட நட்சத்திரம் வந்துடும். இன்றைக்கி வராது, நாளைக்கு தான் உத்திராட நட்சத்திரம். சரியா? நேரில் இன்றைக்கி பூராடம் வந்து 7 மணி வரைக்கும் இருக்குது. நாளைக்கு உத்திராட நட்சத்திரம் வந்துடும். சரியா? நாளைக்கு 8:38 வரைக்கும் உத்திராட நட்சத்திரம் இருக்குது. ஸோ சிவராத்திரியும் உங்களுக்கு வந்து திருவோண நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது, சந்திர நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது. மிகச்சிறப்பு. ஏன்னா சிவனே வந்து சந்திர சூடன் தான், தலையில் வந்து சந்திரனை சூடியிருக்கிறாரு. திருவோண நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஒரு அருப்பொக்கிஷங்க அது. சிவராத்திரி வந்து திருவோண நட்சத்திரத்தில் வருது வந்து அருப்பொக்கிஷம், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே சிவராத்திரி வந்து மகர ராசியை ஒட்டி தான் வரும். ஒன்று மகரத்தில் வரும் அல்லது கும்பத்தில் வரும். இந்த வருஷம் மகரத்தில் சூரிய சந்திர நட்சத்திரத்திலே வருது, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியில் வேறு செவ்வாய் இருக்கிறார், முருகப்பெருமான் இருக்கிறார். அந்த சிவசுப்பிரமணிய யோகம் கூடட்டும். கண்டிப்பாக இன்றும் கோயிலுக்கு போங்க, நாளைக்கும் கோயிலுக்கு போங்க. சரியா நேர்களே? நன்றி. அடுத்து வந்து நம்ம சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, அந்த படத்தை 4 படத்தை வச்சுக்கோங்க. பூஜை ரூம் இல்லாதவங்க கன்னிமூலையில் தயார்படுத்திக்கோங்க. எல்லாமே ஒரு ஆன்மீக தகவல்கள் தான். 4 படத்தை வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம், வழிபாடு பண்ணலாம். நெய்வேத்தியத்துக்கு படையலுக்கு வந்து பசும்பால் நாட்டு சக்கரை வைங்க. ஏன்னா பசும்பாலும் சந்திரனுடைய அணுக்கிறது தான். அடுத்து வந்து கெண்டியில் தண்ணி ஊற்றணும், அது ரொம்ப முக்கியம். இது மாதிரி சில காரியங்கள் பண்ணும்போது தீர்த்தம் இருக்கணும். கெண்டியில் கண்டிப்பாக தீர்த்தம் இருக்கணும். அதில் என்ன சார் போடணும் அப்படின்னா, அதில் வந்து அருகம்புல் போடுங்க, வேப்ப இலை போடுங்க. வேப்ப இலை தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வேப்ப இலை வந்து அன்னை சக்தியோட ஆதிக்கம், சந்திரனாலே சக்தி தான். சரியா? அதனால் வேப்ப இலை அருகம்புல் போடுங்க, மற்ற எதுவும் போட வேண்டாம். வேப்ப இலை அருகம்புல், ஒரு சொட்டு பன்னீர் ஊற்றுங்க, கொஞ்சம் சந்தனம் குங்குமம் விபூதி எல்லாம் போடுங்க. சரியா? விபூதி போடலாம், வேப்ப இலை போடுற நேரத்தில் விபூதி போடலாம். ஏன்னா சக்தி வந்துட்டனால கண்டிப்பாக சிவனையும் போடலாம் அங்கே. ஸோ விபூதி, மஞ்சள், பன்னீர் ஊற்றுங்க, வேப்பிலை கருவேப்பிலை போட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள். 20 ரூபா நோட்டு மேலே இந்த 4 பொருட்களை வச்சுருங்க. மனமுறி பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்கள் வேண்டுதெல்லாம் சொல்லுங்கள், உங்கள் கஷ்டத்தெல்லாம் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் வந்து பணப்புழக்கம் அதிகமாக இருக்கணும், பிரச்சனை தீரணும், நோய் தாக்கம் குறையணும், தொட்டக்காரியம் தொலைக்கணும், காரியம் இருக்கணும், என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வரம் கிடைக்கணும், என் மகன் நல்லபடியாக படிக்கணும், படித்தவனுக்கு நல்லபடியாக வேலை கிடைக்கணும். உங்கள் பிரச்சனை, உங்கள் தேவைகள் எல்லாத்தையும் சொல்லுங்கள். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா சந்திரனுடைய ஆதிக்கம் அங்கே முழுமையாக நிற்கும். பூஜையை வந்து கரெக்டாக 8 to 9 குரு உரையில் பண்ணிடுங்க. திங்கக்கிழமை தான். சரியா நேரில் திங்கக்கிழமை காலையில் 8 to 9 பண்ணிடுங்க. நான் சொன்ன விஷயம் கொஞ்சம் அதிகமாக தெரியும், ஆனால் அது செயல்பாடு ரொம்ப சிறுசு தான். சரியா? செய்யுங்க. மந்திரத்தை சொல்லுங்கள். வீர கணபதி மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் சிவமயம் அருள்மு கற்பவனாதுணை கணபதி காயத்ரி ஓம் ஏகதந்த உத்மேகி வக்கரதுண்டா திமேகி தந்தோ மந்த பரசுதியாத் மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் கிளீம் கம்மியாக நமக விக்னேஸ்வர நாமத்தை சொல்லுங்கள். அடுத்து வந்து அன்னை ஆதிபராசக்தி நாமத்தை முக்கியமாக சொல்லணும். ஆதிபராசக்தி ஓம் சக்தியே போற்றி, ஆதிபராசக்தியே போற்றி,
தேவி கருமாரியம்மனை போற்றி, சந்தன மாரியம்மனை போற்றி, முத்து மாரியம்மனை போற்றி, இருக்கங்கூட மாரியம்மனை போற்றி, வாழவந்த மாரியம்மனை போற்றி, சமயபுரத்து மாரியம்மனை போற்றி, வெயிலுந்த அம்மனை போற்றி, தெப்பக்குளத்து மாரியம்மனை போற்றி. உங்கள் ஊரில் உள்ள அம்மன் நாமத்தை சொல்லுங்கள். இந்நேரம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஊரில் உள்ள அம்மன் நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சார் எங்கள் ஊரில் வந்து இந்த அம்மை இருக்குது, நான் தஞ்சாவூரில் புன்னைநல்லூரில் இருக்கிறேன், அங்கே மாரியம்மன் விசேஷம், புன்னைநல்லூர் மாரியம்மனை ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் ஊரில் உள்ள அம்மன் நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அது இந்த பூஜை பண்ணதை காட்டிலையும் அம்மன் நாமம் உங்களுக்கு அம்மனுடைய அருள் வேணும்னா நம்ம ஊரில் இருக்க பிரசித்தி பெற்ற அம்மன் நாமத்தை நம்ம வந்து வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும். ஒரு தடவை டெக்ஸ்ட் பண்ணணும். சார் நான் தாயமங்கலத்தில் இருக்கேன், எங்கள் தாயமங்கலத்தில் இருக்க மாரியம்மன் சக்தி வாய்ந்தவள் அப்படின்னு போடுங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற அம்மனுக்கு ஒரு பேர் இருக்கும். சரியா, அந்த அம்மனுடைய பேரை சொல்லுங்கள். சரியா நேரில் அது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. செய்யலாம். நான் சங்கரன் இருக்கேன் சார், கோமதி அம்மன் இருக்கா எங்கள் ஊரில், ஆவடை பார்வதி கோமதி அம்மன், ஆவடை பார்வதி தாயே போற்றி, கோமதி அம்மன் தாயே போற்றி, திருநெல்வேலியில் இருக்கிறேன், காந்தியம்மன் தாயை போற்றி. இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு அம்மன்கள் இருக்கிறாங்க. சரியா நேர்களே, தென்காசியில் இருக்கேன், உலக நாயகி இருக்கிறா, உலக நாயகி, உலக 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 நாயகி, உலகம்மை. ஆமாம், காசி விஸ்வநாதர் உலகம்மை. தென்காசியில் இருக்கிற அம்பாள் பேர் வந்து உலகம்மை. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு அம்பாளுக்கு ஒரு பேர் இருக்கும். மதுரைனா மீனாட்சி, சரியா, காஞ்சினா காமாட்சி, காசினா விசாலாட்சி, திருக்கடவுர்னா அபிராமி, சீர்காழினா திரிபுர சுந்தரி. ஸோ இப்படி இருக்கிற ஊரில் இருக்கிற அந்த ஊரில் வசிக்கிறவங்க, அந்த வீடியோ கேட்குறவங்க அந்த ஊர் அம்மனுடைய திருநாமத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்கள், வழிபாடு பண்ணுங்கள், மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற வார்த்தை எல்லாமே சரஸ்வதி தான். ஒரு மனசாக சொன்னீங்கன்னா அங்கே சரஸ்வதி வந்துடுவா. எல்லா தெய்வத்தையும் கும்பிடுங்க. அந்த ரூபா நோட்டை என்ன பண்ணுங்கன்னா தொட்டு நமஸ்காரம் பண்ணுங்கள். பூஜை முடிஞ்சிடும். வேண்டுதலெல்லாம் சொல்லுங்கள், பிரார்த்தனை பண்ணுங்கள். ரூபா நோட்டை மடிங்க. சரியா, குறுக்கு வசமாக மடிங்க. குறுக்கு வசமாக மடிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த பொருளெல்லாம் உள்ளே போயிடும். சைடு ரெண்டையும் மூடிட்டு மஞ்சள் நூலால் கட்டிடுங்க. சரியா, மஞ்சள் நூலுங்கிறது குரு பகவானுடைய அனுக்கிரகம். அதாவது எப்படின்னா ரூபா கட்டிட்டோம்னா கட்டுக்கட்டாக பணம் வரும்னு அர்த்தம். அந்த ரூபா கட்டு எதுவுமே ஒரு கட்டு இருந்தால் தான் அது வந்து பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும். எதுவுமே உதிரியாக இருக்கக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கக்கூடாது. நல்லா டைட்டாக கட்டிடுங்க. கட்டிட்டு தொட்டு கும்பிட்டுட்டு வீட்டில் முக்கியமான இடத்துல வச்சுருங்க. பீரோவில் வைங்க, சேஃப்டி லாக்கரில் வைங்க, வேறு எங்கேனாச்சும் வைக்கலாம். பூஜை அறையில் வைக்க வேண்டாம். சரியா, வீட்டுக்குள்ளே பணம் புழங்குற இடம், நகை வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம். சார் நான் தொழில் வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னா அங்கேயும் வைக்கலாம். சரியா, வியாபாரம் பண்ணுற இடம், தொழில் பண்ணுற இடத்துல வச்சுக்கலாம். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பூஜை பண்ணுற நேரம் பற்றி காட்டுங்க. எப்போல்லாம் பூஜை பண்ணுறீங்களோ அந்த நேரம் அந்த ரூபா நோட்டுக்கு பற்றி காட்டுங்க. அது அப்படியே இருக்கட்டும், வருஷக்கணக்காக இருக்கட்டும், எதுவுமே ஆகாது. அதுக்குள்ளே இருக்கிற பச்சை கருப்புறம் எவாப்ரேஷன் ஆகிரும். அது எவாப்ரேஷன் ஆகி காற்றுல கறக்கும். காற்றுல கலந்து இந்த பிரபஞ்சம் முழுக்க போகும். ஏன்னா காற்று வந்து இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்குது. அட்லீஸ்ட் இந்த பூமி முழுக்க போகும். சரியா, நம்ம வசிக்கிற பூமி முழுக்க போகும். அது போகிற இடமெல்லாம் இருக்கிற செல்வத்தை உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும். அது எந்த இடம் இருக்கோ அந்த இடத்த நோக்கி செல்வங்களாம் வரும். அஷ்டலட்சுமி வரும், நவநிதிகள் வரும், சரி, அஷ்டமா சித்திகள் வரும். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் வீட்டை நோக்கி வரும்போது உங்கள் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைலாம் தீர்ந்துடும். இதுதாங்க ரொம்ப முக்கியம். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளை சூழ்ந்து நம்ம சுற்றி இருக்குன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம தொடர காரியம்லாம் நல்லாயிருக்கும். ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வர்றதுக்கு காரணமே எதிர்மறை சக்தி தான், நெகட்டிவ்ஸ். சரியா, அதை தான் திருஷ்டிங்கிறோம். இன்னும் நிறைய பேர் சொல்லி சொல்கிறோம். நேரம் சரியில்லை அப்படிங்கிறோம், கிரகநிலை சரியில்லை அப்படிங்கிறோம். நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, நேர்மறை தாக்கம், நேர்மறை ஆற்றல் நம்மளை சுற்றி இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம ஈடுபட காரியம் நல்லா இருக்கும். சரி, எந்த காரியமாக இருந்தாலுமே அது நமக்கு சாதகமாக மாறும். அதில் பெனிஃபிட் இருக்கும். ஸோ உங்களை சுற்றி, உங்கள் குடும்பத்தை சுற்றி ஒரு நேர்மறை ஆற்றல் கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகமாகும். அந்த 20 ரூபா நோட்டை வச்சு நீங்கள் இதை பூஜை பண்ணினீங்கன்னா அந்த 20 ரூபா 20,000 மாறலாம், 2 லட்சமாக மாறலாம், 20 லட்சமாக மாறலாம், 2 கோடியாக மாறலாம். சரியா, உங்கள் அலைகேஷனுக்கு ஏற்ற மாதிரி, ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் ஒரு பெரிய கான்ட்ராக்டாக இருக்கிறீங்க, கமிஷன் ஏஜென்ட்ஸாக இருக்கீங்கன்னா 20 லட்சம் கிடைக்கும். இல்லை பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்கன்னா 2 கோடியில் கிடைக்கும். சரியா, இது இல்லாதவங்க தான் செய்யணும் கிடையாது, இருக்கிறவங்களும் செய்யலாம். யார் வேணாலும் செய்யலாம். இன்னும் லெவல் கூடும், அவ்வளோதான். சரியா, இருக்கிற பொருளாதார நிலை கூடுதலாக போகும். சந்திரன் உங்களுக்கு பணத்தை தான் கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது, செல்வத்தை கொடுப்பாரு, பிள்ளை பேரை கொடுப்பாரு, சந்தோஷத்தை கொடுப்பாரு, நோயற்ற வாழ்வை கொடுப்பாரு. அதுதான் ரொம்ப நல்லது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஸோ நோயற்ற வாழ்வை நீங்கள் இப்போ பிடிச்சிட்டிங்கன்னா வாழ்நாள் முழுக்க நல்லாயிருக்கும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சந்திரன் உடலுக்குள்ளவன் ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல தேக ஆரோக்கியத்தை கொடுப்பாரு. சரி நேயர்களே, இந்த 20 ரூபா நோட்டை வச்சு இந்த காரியத்தை சிறுக பண்ணுங்க, பிறக வாழுங்க, நல்லாயிருக்கும். சரியா, அந்த ரூபா நோட்டை அப்படியே வச்சுக்கோங்க. இப்படி மற்ற ரூபா நோட்லேயே வைக்கலாம். மற்ற ரூபாட்ட 50 ரூபா நோட்லேயும் செய்யலாம், 100 ரூபா நோட்லேயும் செய்யலாம். 100 ரூபா நோங்கு சூரியன், 1ஆம் நம்பருங்கிறது சூரியன். சூரியனை அதோடைய பலன்கள் வேறு மாதிரி போகும். அதுக்கு 4 நட்சத்திரம் எல்லாமே மாறும். நான் இந்த வீடியோவில் வந்து இந்த 20 ரூபா நோட்டை தான் சொல்லியிருக்கிறேன். 50 ரூபா நோட்டை வச்சு செய்யலாம்.
பட் அதுக்கு நான் அடுத்த ஒரு வீடியோ போடுறேன், சரியா? கொஞ்சம் நாள் கழித்து போடுறேன். செய்யலாம். இதெல்லாம் வந்து ஒரு தாந்திரிக பரிகாரங்கள் தான், தாந்திரிக வழிபாடுகள் தான், சரியா? நம்ம வீட்டிலேயே செய்கிறது தான், ஒரு நம்பிக்கையோடு செய்கிறது தான். ஏன்னா தெய்வத்துக்கே வந்து ரூபா நோட்டு மாலையெல்லாம் போடுறாங்க. கோயிலில் பார்த்தோம்னா சில முக்கியமான விசேஷ தினத்தன்னைக்கு கோயிலுக்கு வந்து அம்மனுக்கோ சாமிக்கோ வந்து ரூபா நோட்டு மாலை போட்டிருப்பாங்க. ஸோ ரூபா நோட்டு வந்து பூஜைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு இருக்குது, சரியா? நடைமுறையில் இருக்குது. அதை பரிச்சயத்து பெற்றுட்டாங்க, பிரபலப்படுத்திட்டாங்க. ஸோ அதனால் ரூபா நோட்டை வச்சு இறை வழிபாடை பண்ணலாம். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க ரூபா நோட்டெலாம் இப்படி செய்யலாமான்னு. ஏன்னா தெய்வத்துக்கே மாலையாக போடுறாங்க. ஸோ அப்போ செய்யலாம். தெய்வத்துக்கு களத்தில் போடும்போதே நம்ம இதை செய்கிறதுக்கு ஒன்றும் பெரிய யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் செய்யலாம். அதனால் ஒரு மனசாக செய்யுங்க. திங்கக்கிழமை ஒரு நாள் சொல்லியிருக்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு டே வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த ப்ரொப்போஸ் பண்ண டேயும் செய்யலாம். இல்லைனா உங்களுக்கு சாத்தியப்படுற திங்கக்கிழமை வருகிற திங்கக்கிழமை அன்றைக்கி செய்யலாம். வருகிற அமாவாசை அன்னைக்கு செய்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 16ஆம் தேதி 16/12/2026 மாசி மாதம் 4ஆம் தேதி, சரியா? அதுக்கடுத்த வாரமும் செய்யலாம். எந்த வாரம் செஞ்சாலுமே நம்ம எண்ணம் தான் ரொம்ப முக்கியம். மனதால் ஒரு மனதாக செய்யணும். அது செய்யும்போது சில முன்னேற்பாடோடு செஞ்சோம்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இந்த பூஜையை செய்யுங்க. பூஜை செய்யும்போது வயதானவர்கள் இருக்கணும், தாய் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க இருக்கணும், என்ன சின்ன குழந்தைகள் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருக்கலாம். இருந்து செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சந்திரன் பரிபூர்ணமாக அங்கே வந்து நிற்பார். சந்திரனை வந்து மகர ராசிக்கு ரொம்ப வேண்டியவர், நல்லதை செய்வார். சரியா நேயர்களே? வாழ்த்துக்கள். எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜனநாதன் செக் பண்ணுற அணுகுங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன் 8807457629. அதுபோக அந்த மந்திரத்தை இதெல்லாம் சொல்லுங்கள். உங்கள் ஊரில் உள்ள அந்த ஆலயத்தை, அம்மன் ஆலயம், அம்மனுடைய பேரெலாம் சொல்லுங்கள். இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக பரவட்டும். ஏன்னா உங்கள் ஐடியோடு அது வருது, அது வந்து எல்லாத்துக்கும் தெரியட்டும், சரியா? அது பெருமை தான் பெற்ற இன்பம் வையகம் பெறட்டும். நான் அதனால தான் சொல்லுவேன், இதெல்லாம் ஊக்குவிக்கிறது தான். ஆன்மீகம் நல்லா வளரணுங்க. இந்த நாடு நல்லா இருக்கணும்னா ஆன்மீகம் தலை துவங்கணும். இந்தியா வந்து ஒரு இறையாண்மை, இந்திய இறையாண்மை நல்லபடியாக இருக்கணும்னா ஆன்மீகம் நல்லபடியாக இருக்கணும். ஆன்மீகம் களை கட்ட வேண்டும், ஆன்மீகம் கொடி கட்டி பறக்க வேண்டும். ஸோ அந்த ஆன்மீகத்தை வந்து நம்ம நல்லபடியாக வளர்ப்போம். வேத ஜோதிடத்திலும் ஆன்மீகம் இருக்குது, மருத்துவத்திலும் ஆன்மீகம் இருக்குது, சரியா? வேத ஜோதிடம், ஆன்மீகம், மருத்துவம் 3மே வந்து ஒன்றுக்கொன்று தொடர்பு உள்ளது தான், சரியா நேர்களே? அதனால் செய்யலாம். இப்போ நான் சொன்ன பொருட்கள் 4மே மருத்துவ குணம் உள்ளது. வசம்பு குழந்தைகள் கையில் கட்டுவாங்க. சின்ன குழந்தைகளுக்கு சீரடிக்கக்கூடாது, அதுக்கு எதுவும் உடல்நல பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையில் கட்டுவாங்க. கிராம்பு நல்லது, பல்லுக்கு நல்லது. ஏலம் வந்து உடலுக்கு நல்லது. அடுத்து வந்து பச்சை கற்பூரம், அது ஒரு தாந்திரிய பரிகாரம் உள்ளது. பச்சை கற்பூரம் இருக்கிற இடத்துல எந்த தீய சக்தியும் வராது, சரியா? பச்சை கற்பூரத்தை சக்கரை பொங்கலுக்கு போடலாம். சக்கரை பொங்கலுக்கு பச்சை கற்பூரம் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஜீரணமாயிரும், நல்ல ஒரு இதாக கொடுக்கும். ஸோ இந்த 4 பொருளுமே மருத்துவ குணம் உள்ளது. அப்படி பார்த்தோம்னா நமக்கு எப்படி வருது? மருத்துவமும் வந்துருச்சு, ஜோதிடமும் வந்துருச்சு, கிரக நிலைகளும் வந்துருச்சு, ஆன்மீகமும் வந்துருச்சு. ஸோ ஆன்மீகம், மருத்துவம், ஜோதிடம் 3 சேர்ந்து ஒரு மனிதனை செம்மைப்படுத்தும், சரியா? வாழ்க்கையை சீராக்கும், நேராக்கும், நல்வழி காட்டும். வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு, உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுகூடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.